வணக்கம். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் 5 வருஷம் லா படிக்கிறதுக்கு அப்ளை பண்ண மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு கட் ஆஃப்லாம் ரிலீஸ் ஆகி இப்போ அலாட்மெண்ட் லெட்டரும் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஜூன் 29 காலேஜில் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பல மாணவர்களுக்கு என்ன குழப்பம்னா, சார் இப்போ செகண்ட் கட் ஆஃப் எப்போ சார் கூப்பிடுவாங்க, அப்படி கூப்பிட்டா யாரை கூப்பிடுவாங்க, எந்த பர்சன்டேஜ் வரைக்கும் கூப்பிடுவாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி 3 இயர்ஸ் எல்எல்பி பண்ணணும். டிகிரி முடித்த மாணவர்கள் நிறைய பேர் 3 இயர்ஸ் எல்எல்பி பண்ணணும் சார், அதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் ஓப்பன் பண்ணலை, எப்போ சார் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது சார், அதுக்கு ஒரு தெளிவு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காகவும் இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுக்க பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நான் போடுற வீடியோவை நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியும். அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வெப்சைட் எல்லாருக்குமே தெரியும், TNDALU. இந்த வெப்சைட்டில் தான் லா பற்றின இன்ஃபர்மேஷன், சட்ட படிப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இதில் இப்போ இந்த ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, 5 வருஷம் லா படிக்கணும்னு நினச்சி அப்ளை பண்ண மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அலாட்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. வரக்கூடிய ஜூன் 29 எத்தனை நாளுக்குள்ளே, வரக்கூடிய ஜூன் 29 கல்லூரியில் வந்து சேர சொல்லியிருக்காங்க. அந்த அலாட்மெண்ட் லெட்டரில் என்னென்னலாம் போட்டிருக்காங்க, அதுக்கு வந்து நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேமெண்ட் பே பண்ணி தான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட்டு, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை போட்டிங்கன்னா உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்னென்னலாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே இப்போ இந்த பாருங்கள், 5 வருஷம் ஹானர்ஸ் கோர்ஸு, அதுக்கு அலாட்மெண்ட் வந்திருக்கு. இதிலேயே பணத்தை பே பண்ண சொல்லும். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்னொன்று எவ்வளோ பே பண்ணணும், இந்த 5 இயர்ஸ் ஹானர்ஸ் கோர்ஸு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவில் உங்களுக்கு இடம் கிடச்சிருந்துச்சுன்னா எவ்வளோ பே பண்ண சொல்லும், அதாவது உங்களுக்கு 45,635 ரூபா பே பண்ணணும். பே பண்ணால் தான் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் காலேஜுக்கு போக முடியும். அதே வேளையில் அடுத்ததாக நீங்கள் வந்து அஃபிலியேட்டட் காலேஜ், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அஃபிலியேட்டட் காலேஜ்லலாம் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருந்தா அதுக்குமே நீங்கள் ஒரு பேமெண்ட் பே பண்ணணும். பே பண்ணால் தான் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் காலேஜுக்கு போக முடியும். இங்கே பாருங்கள், சென்னையில் இருக்கக்கூடிய புதுப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு இடம் கிடச்சிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எவ்வளோ பே பண்ணணும், எவ்வளோ பேமெண்ட் வந்து பே பண்ணணும். இதுக்கு அஃபிலியேட்டட் காலேஜில் கிடச்சிச்சின்னா 1,620 ரூபா பே பண்ணி தான் இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு காலேஜுக்கு போயிட்டே இருக்கலாம். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் காலேஜுக்கு வரணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வரணும், ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் போட்டிருக்காங்க, என்னென்னலாம் கொண்டு வரணும்னு. நாட்கள் மிக குறைவு. யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிச்சோ அவங்கெல்லாம் காலேஜுக்கு போங்க. என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கிறதெல்லாம் நான் தமிழில் படித்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது அந்த அப்ளியேட்டட் காலேஜ் கவர்மெண்ட் லா காலேஜில் சீட்டு கிடச்சிச்சில, அதுக்கு இந்த சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி புதுப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில் கிடச்சிச்சில, அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, இது அப்படியே நான் சாட் ஜிபிடிங்கிறேன், கூகுள் ஜெமினியில் அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணதில் என்ன சொல்லுதுன்னா, பல்கலைக்கழக கட்டணம் 1,620 ரூபா பே பண்ணியிருப்பீங்களா, அதுக்கான அந்த ஆன்லைன் பேமெண்ட்டை, அந்த கேட்பே, அந்த பே பண்ண அந்த என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் கட்டண ரசீதை சேர்க்கையின் போது கல்லூரி முதல்வருக்கு அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கட்டண விலக்குங்கிறது 7.5 டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாணவர்களுக்கு எல்லாமே இலவசம். அது எல்லாருக்குமே தெரியும், முழு இலவசம். தனியார் சட்டக்கல்லூரிகளில் உங்களுக்கு இடம் கிடைச்சாலும் 7.5 ரிசர்வேஷனில் முழுவதும் இலவசம் தான். அது இந்த படிப்பில் மட்டும் இல்லை, MBBS, BDS, ஆயுஷ் கோர்ஸ், இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, லா, ஃபிஷரிஸ் என அனைத்து படிப்புலையும் 7.5 இருக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அது 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தான் இது. ஓகே, இவங்களுக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய தேதிகள் 29 கல்லூரியில் வந்து சேரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நடுவில் வந்து லீவு நாள்லாம் இருந்ததுன்னா லீவு இல்லாத நாட்களில் போய் நீங்கள் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சமர்ப்பிக்க வேண்டிய அந்த ஆவணங்கள்னு பார்க்க போகையில் உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, சிறப்பு பிரிவினர் மாணவராக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அது, அப்புறம் ஆதார் அட்டை நகல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருமான சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட், இந்த SC, SC, ST மாணவர்கள்லாம் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். அப்புறம் பேங்க் பாஸ்புக் அது ஒன்று வேணும். அடுத்ததாக தகுதி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் சில பேருக்கு தேவைப்படும். அவங்களுக்கு இந்த வேறு ஸ்டேட்டில் படிச்சிருப்பாங்க, சில பேருக்கு அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து இங்கே பாருங்க, இதர வெளி மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு இது கட்டாயம்னு போட்டிருக்காங்க, மற்றவங்களுக்கு கிடையாது. அதே போல் ஆன்லைன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேகிங்லாம் இருக்குது, அதுக்கு வந்து UGC சில வரையறைகள்லாம் வகுத்திருக்காங்க.
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுதிமொழி ஒரு பெறப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் அது. அப்புறம் சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு பாஸ்போர்ட் அளவு அந்த ஃபோட்டோ வந்து 3 நகல், 3 ஃபோட்டோ, பாஸ்போர்ட் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் 2 செட்டு ஜெராக்ஸ் நகல்கள், அனைத்து சான்றிதழையும் 2 ஜெராக்ஸு, 2 செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன 5 செல்ஃப் ஸ்டாம்பட் என்வலப் கவர்ஸு, அந்த கவரு, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, கிளாத் லைனடு என்வலப் கவர் A4 சைஸு அப்படின்னு போட்டிருக்காங்க. அது போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? லைனிங் அந்த கவர் கிளாத் லைனடு என்வலப் கவர்னா ஒரு கவர், அந்த கவரில் கொண்டு வந்தீங்கன்னா போதும். எல்லாத்தையும் கவரில் போட்டு கொண்டு வந்துடலாம். அதே போல் ஆடை கட்டுப்பாடு ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது இந்த கல்லூரிகளில். பல்கலைக்கழகம் விதித்துள்ள பின்வரும் ஆடை கட்டுப்பாடுகள்னு பார்க்கையில மாணவர்கள் கருப்பு நிற பேண்ட், அதுதான் உங்களுக்கு தெரியாதா? ஒரு ஒரு லாயர் படிக்க போகிறீங்க, அப்போ ஒரு சட்டம் படிக்க போகிறீங்கன்னா எப்படி வரணுங்கிறது நான் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பிளாக் பேண்ட்டு, உள்ளே சொருக்கப்பட்ட அந்த முழுக்கை வெள்ளை சட்டை, ஒயிட் ஃபுல் ஹேண்டு ஷர்ட்டு, கருப்பு நிற காலணிகள், பிளாக் ஷூவு அல்லது ஏதேனும் கண்ணியமான காலனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவிகள்னால் எளிமையான கருப்பு நிற ஷால்கள், பிளெயின் பிளாக் ஷால்வர், அதுக்கப்புறம் வந்து குர்தா, பெயின் ஒயிட் குர்தா மற்றும் கருப்பு நிற கலர் பிளாக் கலர்டு வைஸ்ட் கோட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். தடை செய்யப்பட்டவை என்னென்னா லெகின்ஸு இதெல்லாம் போட்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் படிக்க போகிறது ஒரு உன்னதமான படிப்பு, மக்களுக்கு சேவை பண்ண போகிறீங்க. அதனால் அது எப்படி இருக்கணுங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. முக்கிய எச்சரிக்கை வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கையின் போதே அல்லது அதற்கு பிறகோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் கண்டறியப்பட்டதுன்னா உங்களுக்கு பல்கலைக்கழக விதிகளின்படி கடுமையான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் போட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது தவறான விஷயத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருந்தீங்கன்னா, நிறைய பேர் தப்பாக என்ன சொல்லியிருக்காங்க, விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் தவறானது அல்லது போலியானதாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை, சட்டப்பூர்வமான என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எல்லாம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஹானர்ஸ் கோர்ஸுக்கும் அதே போல் தான். என்னென்ன கட்டண விவரங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹானர்ஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லாத உங்களுக்கு இடம் கிடச்சிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 87,635 ரூபா பேமெண்ட்டு. அதில் வந்து SC/ST ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது. இவர்கள் கல்வி கட்டண சலுகை மற்றும் உதவித்தொகை 45,635 ரூபா மட்டுமே செலுத்தினால் போதும். என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளவு காமிக்குது. இப்போ மற்றவங்களுக்குலாம் இவங்க SCங்கிறனால STனால அப்படி காமிச்சது, மற்றவங்களுக்கு கொஞ்சம் கூட காமிக்கும். சேர்ந்தவுடன் மற்றவங்களுக்குலாம் எவ்வளோ ஃபீஸ் இங்கே பாருங்கள், 87,635 ரூபா பேமெண்ட்டு. இதில் வந்து இவங்க பேமெண்ட் வந்து இப்போ பே பண்ணிக்கணும். அப்புறம் இதில் போட்டிருக்காங்க, அரசாங்கத்திலிருந்து உதவித்தொகை இவர்கள் 7 நாட்களுக்குள் அந்த கல்வி கட்டணத்தை தொகையை 42 பல்கலைக்கழகத்துக்கு திரும்பி செலுத்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7.5% எவ்வளோ ஃப்ரீ தான். சேர்க்கையின் ஆவணங்கள் இப்போ நான் சொன்ன ஆவணங்கள் எடுத்துக்கிட்டு 29ஆம் தேதிக்குள்ளே போயிடணும். கல்லூரி தொடங்கும் நாள் 29ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க, திங்கக்கிழமை. அதே போல் தேவைப்படும் ஆவணங்கள் முன்னாடி சொன்னது தான், அதே ஆவணங்கள் அதே இதுதான், அதே ஒரு காப்பி அதே மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் காலேஜுக்கு போயே ஆகணுங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக்கிறேன். அதே ஆடை கட்டுப்பாடு அதே விவரங்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? மாணவர்கள் தெளிவாக இந்த விவரங்கள்லாம் கடைசி வரைக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது குறிப்பாக நம்ம எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஸோ அதனால் அடுத்த கட் ஆஃப் எப்படி சார் கூப்பிட போகிறாங்கங்கிறத பற்றியும் பேச போகிறோம். இப்போ இந்த 3 இயர்ஸ் LLB மாணவர்கள் எல்லாருமே பயங்கர ஆசையோடு இருக்கீங்க. சார் 5 வருஷம் லா படிக்கிறதுக்கு பேசுகிறீங்க, 3 இயர்ஸ் LLBயை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் 3 இயர்ஸ் LLB பண்ணலாம். நிறைய பேர் இன்றைக்கி என்கிட்ட பார்த்தீங்கன்னா 50 வயசு 60 வயசு 70 வயசு ரொம்ப வயசில் அதிகமாக இருக்கிறவங்க கூட, ஏன்னா இதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது, இந்த வயசில் உள்ளவங்க தான் படிக்கணும்னு. அதனால் சட்டம் படிப்பதற்கு எந்த ஒரு வயது வரம்பும் கிடையாது. அதனால் பல பேர் நம்மக்கிட்ட கால் பண்ணுறாங்க 3 இயர்ஸ் LLB பண்ணணும்னு. அதுக்கு 3 இயர்ஸ் LLB பண்ணுறதுக்கு டிகிரி முடிச்சுட்டு வரணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டு அந்த படிப்புக்கு எப்போ வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலாம், இந்த பாருங்க போட்டிருக்காங்க, ஜூன் 2026 இறுதி வாரத்திலோ அல்லது ஜூலை 2026 முதல் வாரத்திலோ அதிகாரப்பூர்வமாக இது தொடங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மாணவர்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், நம்மளோட அப்ளியேட்டட் காலேஜுக்கும் அப்ளை பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் அதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் நிறையா இருக்குது. உங்களோட 10th 12th UG டிகிரி சர்டிஃபிகேட்டு, TC கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதை பற்றி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோன்னே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனால் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே வந்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு வரும், இதில் வரும். அப்படி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனால் நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? 7.5 அதில் கிடையாது. முதுகலை படிப்புங்கிறனால பிஜிங்கிற அது முதுகலை படிப்புங்கிறேன், சாரி LLBக்கு வந்து 7.5 கிடையாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் சொல்லிட்டேன். வேறு ஏதாவதுன்னா இப்போது நீங்கள் கேட்கலாம், சார் இதில் வந்து நீங்கள் சொல்கிறேன் நீங்களே செகண்ட் கட் ஆஃபுக்கெல்லாம் வந்து 5 வருஷம் லா கோர்ஸுக்கெல்லாம் என்ன கட் ஆஃப் வரைக்கும் எப்படி சார் பார்க்குறதுனா, எங்கள் வெப்சைட்டில்
நீங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. வந்தீங்கன்னா நாங்கள் லாவுக்கு போன வருஷத்தில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதில் எல்லாமே இதில் கொடுத்தீங்கன்னா லான்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா டேட்டாவும் எங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். போன வருஷம் இந்த பாருங்களேன் சைடில் 5 வருஷம் லா படிக்கிறதுக்கான டேட்டாவும் கொடுக்கப்பட்டிருக்கு, 3 வருஷம் லா படிக்கிறதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளியேட்டட் காலேஜ்லலாம் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் செகண்ட் கட் ஆஃப் 7.5க்கு எப்படி கூப்பிட்டாங்க, ஜென்ரலாக உள்ளவங்களுக்கு இந்த பாருங்க போன வாட்டி செகண்ட் கட் ஆஃப் வந்து இப்படி தான் கூப்பிட்டுருக்காங்க. 2025ல் இப்படி தான் கூப்பிட்டுருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் வரைக்கும் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி எப்படி கூப்பிட போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். போன வருஷம் இப்படி கூப்பிட்டுருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அந்த 29ஆம் தேதி வரைக்கும் மாணவர்கள் எப்படியெல்லாம் போய் சேர்றாங்க சேரலையா அதை பொறுத்து பர்சன்டேஜ் வந்து நமக்கு டிகிரிஸ் ஆக சான்சஸ்லாம் இருக்குது. இது போன வருஷத்தோட பர்சன்டேஜ். இந்த வருஷத்தோட பர்சன்டேஜ் தான் இப்போ போட்டிருக்காங்களே அப்ளியேட்டட் காலேஜ் எல்லாத்துக்குமே என்ன போட்டிருக்காங்க, அப்ளியேட்டட் காலேஜுக்கு இதில் பர்சன்டேஜ்லாம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே. அதுதான் நீங்கள் அப்ளியேட்டட் காலேஜோட பர்சன்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் பாதி பேரை வச்சுருக்காங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்கலாம் அடுத்து 2வது கட் ஆஃப்லையும் இல்லை செகண்ட் கட் ஆஃப் 3rd கட் ஆஃப்னு கூப்பிடுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த டேட்டு முடியட்டும். இப்போ மாணவர்கள் எல்லாமே கல்லூரியில் சேருவதற்கு நாட்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சேர்ந்த பிறகு அடுத்த கட்டமாக எல்லா முடிவுகளையும் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ கவனிக்க வேண்டிய பாயிண்ட், நம்ம வந்து டேட்டை பார்த்துருந்தோம். எவ்வளோ டேட்டு, இந்த டேட்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எப்போக்குள்ளே போய் சேரணும்னு. மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பேஸில் கிடைச்சவங்க அந்த டேட்டில் போய் சேர்ந்துருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எதுவாக இருந்தாலும் இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அப்டேட் வரும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.